என்னடா அது? நான் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சூரியனே பாத்துட்டு இருக்கேன். இல்லம்மா, அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேம்மா. இது என்னடா கேள்வி? நம்ம அண்ணாமலை ஐயா மாதிரி இருக்கும். பிச்சா பிச்சா டேய் பிச்சை போடா, போய் பிச்சைறா. அப்பா, ஏன்பா எல்லாரும் முன்னாடி என்ன பிச்சை பிச்சைனே கூப்பிடுறீங்க? எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேரை சொல்லி கிண்டல் பண்றாங்கப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிச்சாண்டின்னு தாத்தா பேர் தான் வச்சிருக்கேன். நல்ல பேர் தான்ப்பா. இல்லப்பா, எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா. சரி, வேற எப்படி உன்னை கூப்பிடுறது? எத்தனையோ பேர் இருக்குதுப்பா. என்ன வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. உனக்கு பிடிச்ச பேரை நீயே சொல்லுப்பா. ஐ சரிப்பா. அன்பு, ராம், பாலா, ராஜா. ராஜா ராஜாவே நல்லா இருக்குப்பா. என்ன அப்படியே கூப்பிடுங்கப்பா. சரிப்பா. பையன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ராஜா. ராஜா, ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இன்னைக்கு முடிச்சிருவோம்டா. படிக்கிறதுக்கு அம்சா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த வயசு உனக்கு சிகரெட் கேக்குதா? என்னடா பையனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்க? பின்ன இந்த வயசுல சிகரெட் பிடிக்கிறான். ஏதோ தப்பு பண்ணிட்டான். சொல்லி திருத்த வேண்டியதானே. அதுக்காக இந்த அடி அடிக்கிறது? ஆடு மாடு கூட அடிச்சா பால் கறக்காது. தடவி கொடுத்தாதான் பால் கறக்கும். மாட்டுக்கே அப்படின்னா மகன்பா, பாசத்தை காட்டு, ஓம் பிள்ளையும் நல்லா வருவான். ஆமா, பெருசா சொல்ல வந்துட்ட. என் பையன் மட்டும் இல்ல, உன் புள்ளையும் சேர்ந்துதான் சிகரெட் பிடிச்சான். என் பையன் சிகரெட் குடிக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. இனிமே எந்த தப்பும் பண்ணாத. வரேன். நேத்து தான்டா சிகரெட் பிடிச்சது உங்க அப்பா அப்படியே அடிச்சாரு. போடாடே, சிகரெட் பிடிச்சாலும் அடிக்கதான் போறாரு, பிடிக்கலனாலும் அடிக்கதான் போறாரு. அவருக்கு வேற வேலையே இல்லடா. ராஜா வாடா, ஒரு தம் போட்டு போலாம். வேணாண்டா, எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை என்ன கெடுக்க விரும்பல. நான் வரேன்டா. போடாடே. போறேன், விடுடா. The difference between speed and velocity is டேய் அம்மா, என்னடா அப்பல இருந்து ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்க? இல்லம்மா, நம்ம ஊர் தியேட்டர்ல வருஷம் 16 படம் ஓடுதுமா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. படம் பார்த்துட்டு வந்து படிக்கிறேனே. அறிவு இருக்கா? நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு சினிமா பார்க்கணுமா? ஒழுங்கா படிடா. சரிம்மா. என்னப்பா? இல்லப்பா, சினிமா போயிட்டு வந்து படிக்கிறேன்னு அம்மா திட்டுறாங்கப்பா. போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. ராஜா. என்னப்பா? இன்டர்வல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்க பையனை நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கே. அவன் சினிமாவை போகணும்னு ஆசைப்பட்டான். வேண்டான்னு சொன்னா படிப்புல அவனுக்கு கவனம் போகாது, சினிமாவில தான் கவனம் இருக்கும். இப்ப போன்னு சொல்லிட்டோம்ல, போயிட்டு வந்தோம்னா பாரு, ஒழுங்கா படிப்பான். ஆமா, நீங்களும் உங்க பிள்ளையும்.
அலமேலு அலமேலு ம். ராஜா இங்க காணோம். சினிமாக்கு போயிட்டு அப்பவே வந்துட்டானே, எங்க போயிருப்பான்? நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னாலதான் முடியல. நீயாவது படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா. அதுக்கு உண்டான கோர்ஸை கரெக்டா எடு. சரிப்பா. உனக்கு எதுல விருப்பமோ அந்த கோர்ஸை நீயே செலக்ட் பண்ணுப்பா. சரிப்பா. நான் பிஎஸ்சி அக்ரி படிக்க போறேன். செகண்ட் குரூப் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஏன்பா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஃபியூச்சர் என்னன்னு நீதான் முடிவு பண்ணணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னாலதான் முடியல. நீயாவது அப்படி வரணும்னு நம்ம விருப்பத்தை அவன் மேல திணிக்க கூடாது. அவன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறானோ அவன் போக்குக்கே விட்டுறணும். அப்பதான் அவன் சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவும் கிடைக்கும். நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருங்கிற பாசத்தையும் கொடுக்கும். அப்ப பசங்களை கண்டிச்சு விளக்க கூடாதுன்னு சொல்ற. தப்பு பண்ணா கண்டிக்கலாம், தொட்டதுக்கெல்லாம் கண்டிக்க கூடாது. அப்புறம் அப்பா மேல ஒட்டுறவே இல்லாம போயிடும். நீ உன் பையனை தப்பா வளர்க்குறான் நம்மள. அது உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். யாரு பையனை சரியா வளர்க்கறோம்னு பார்க்கத்தான் போறோம். என்ன விறகுது, சரியாவே எரிய மாட்டேங்குது. அந்த நோட்டு தூக்கி போடு, பத்திக்கிட்டு எரியும். ம், சும்மா இரு. என்னெல்லாம் சமைக்கலாம், எப்படி எல்லாம் சமைக்கலான்னு என் அம்மா எனக்கு கொடுத்த சமையல் குறிப்பு இது. பிறந்த வீட்டு சீதன மாதிரி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா கூட இதத்தான் நான் சீதனமா கொடுக்க போறேன். சீதனமா? வேண்டாமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, இப்ப எதுக்காக அந்த நோட் எடுத்த? தினமும் உங்க அப்பா கூழும் பச்சை மிளகாயும் தானே சாப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா மாங்காய் தொக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். அது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நோட் எடுத்தேன். அலமேலு, வந்துட்டேங்க. மாங்காய் தொக்கு ரெடி. மாங்காய் தொக்கு பண்ண சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பச்சை மிளகாய் கொடுத்துறேன். ரெடியா எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் வரேன். வரமா. இத்தனை வருஷமா இந்த நோட்டை பார்த்து தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லம்மா? ம், உனக்கு ஏன் சமைக்க தெரியல எனக்கு இப்பதான் தெரியுது. உங்க அம்மாக்கு தெரிஞ்சாதானே உனக்கு தெரியறதுக்கா? அடி. வணக்கங்க ஐயா. டேய், என்னடா ஒரு வாரமா வேலைக்கே வரல? அது வந்து என்ன ஒரு 10-15 நாய் ஒன்னா கடிச்சிச்சுங்க ஐயா. என்னது 10-15 நாய் எப்படா ஒண்ணா கிடைக்கும்? அவசரத்துல பஸ் நினைச்சு நாய் வண்டியில ஏறிட்டேன். போடா. சரிங்க.